லேவியராகமம் 7:9 பலிகள் என்ன அர்த்தம் என்பதிலிருந்து வழிபாடு எவ்வாறு நடைமுறையாக வாழப்படுகிறது என்பதற்கு நகர்கிறது. லேவியராகமம் 1:6 அர்ப்பணிப்பு, நன்றியுணர்வு, சமாதானம், மனந்திரும்புதல் ஆகியவற்றையும், மேலும் நாம் பிறரை காயப்படுத்திய போது அதைச் சரிசெய்து ஈடு செய்ய வேண்டியதையும் போதிக்கிறது. இப்போது லேவியராகமம் 7 பலிகளைப் பற்றிய மேலும் கட்டளைகளைச் சேர்க்கிறது, குறிப்பாக சமாதான பலி மற்றும் நன்றி பலி, மேலும் பரிசுத்தமானவற்றை பரிசுத்தமாக கையாளுதல். லேவியராகமம் 8 ஆரோனும் அவன் மக்களும் ஆசாரியர்களாக பிரித்தெடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்படுவதை அர்ப்பணிப்பு பரிசுத்தப்படுத்துதல் காட்டுகிறது. லேவியராகமம் 9 ஆசாரியர்கள் சேவை தொடங்கும் முதல் நாளை காட்டுகிறது. அன்று கர்த்தர் தமது அங்கீகாரத்தை வலிமையான, மறக்க முடியாத முறையில் வெளிப்படுத்துகிறார். வரலாறு பார்வையில் இஸ்ரவேல் என்னும் வனாந்தரத்தில் சந்திப்பு கூடாரத்தை சுற்றி முகாமிட்டிருக்கிறது. தேவன் அவர்களிடையே வாசம் செய்ய வந்துள்ளார். ஆகையால் வழிபாடு சீரற்றதாக இருக்க முடியாது. அது தூய்மையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். அந்த கூடாரம் ஒரு விருந்து கூடாரம் அல்ல, அது இஸ்ரவேல் பக்தி, நன்றியுணர்வு, மனந்திரும்புதல், உடன்படிக்கை வாழ்க்கை ஆகியவற்றை கற்றுக்கொள்ளும் இடம். உபதேசமாக இந்த அதிகாரங்கள் குழந்தைகளுக்கும் புரியக்கூடிய 3 பெரிய உண்மைகளை கற்றுத் தருகின்றன. தேவன் நன்றியுள்ள இருதயங்களை விரும்புகிறார், அலட்சியமான வழிபாட்டை அல்ல. தேவன் தயாரான சேவகர்களை பயன்படுத்துகிறார், பிறர் தேவனுக்கு அருகில் வர உதவ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் உண்மையான வழிபாட்டை உறுதிப்படுத்துகிறார், அவருடைய சந்நிதி சமாதானமும் நிச்சயமும் தருகிறது. இன்றைய பயன்பாடு, நாம் பண்டைய சடங்குகளை பின்பற்றுவதில்லை, ஆனால் அதே இருதய பாதையை பின்பற்றுகிறோம். நாம் பக்தியுடன் வழிபடுகிறோம். பரிசுத்தமானவற்றை சாதாரணமாக நடத்துவதில்லை. நாம் சேவைக்கு தயாராகிறோம். மேலும் பரிசுத்த ஆவியினால் கர்த்தரின் அங்கீகாரத்தை நாடுகிறோம். அமைதியான சமாதானம், வழிகாட்டுதல், ஒளி. நீங்கள் படிக்கும்போது பரிசுத்த பொறுப்பு என்ற கருப்பொருளை கவனியுங்கள். வழிபாடு ஒரு வரம், அதே நேரத்தில் அது ஒரு பற்றுதலும் ஆகும். தேவன் இஸ்ரவேலுக்கு பரிசுத்தம் நடைமுறை வழிகளில் வெளிப்பட வேண்டும் என்று கற்பிக்கிறார். நன்றியுணர்வு, நேர்மை, தூய வாழ்க்கை மற்றும் பரிசுத்தமானவற்றுக்கான மரியாதை. லேவியராகமம் 7 பலிகள் காணிக்கைகள் பற்றி, அவற்றை ஆசாரியர்கள் எப்படி கையாள வேண்டும் என்று தொடங்குகிறது. இதை குழந்தைகளுக்கு புரியும் விதத்தில் சொல்வோம். முக்கிய பாடம் பக்தி, ரெவரன்ஸ் மற்றும் கவனமாக நடப்பது. தேவன் இஸ்ரவேலுக்கு கற்பிக்கிறார், பரிசுத்தமானவற்றை சாதாரண தினசரி பொருள்களைப் போல நடத்தக்கூடாது. மக்கள் பலிகளை கொண்டு வரும்போது அது வழிபாட்டின் செயல்யூட், ஆசாரியர்கள் அதை பொறுப்புடன் கையாள வேண்டும், சுத்தமான கைகளும் சுத்தமான மனப்பாங்கும் உடன். உபதேசமாக, வழிபாடு அலட்சியமாக இருக்கக்கூடாது, அவசரமாக இருக்கக்கூடாது, சாதாரணமாகவும் இருக்கக்கூடாது. தேவன் பரிசுத்தத்தை மதிக்கும் ஒரு ஜனத்தை உருவாக்குகிறார். இது சமூகத்தை பாதுகாக்கிறது, ஏனெனில் பரிசுத்தமானவை சாதாரணமாக நடத்தப்பட்டால் மரியாதை குறையும், பாவம் எளிதாக வளர்க்கிறது. இன்றைய பயன்பாடு, இன்று நாம் பரிசுத்த தருணங்களை எப்படி நடத்துகிறோம் என்பதில் இதை பயன்படுத்தலாம். குறிப்பாக பரிசுத்த இராப்போசனை, சாக்ரமெண்ட், ஜெபம், வேதவசன படிப்பு மற்றும் ஆலய வழிபாடு. உதாரணமாக, நான் சபைக்கு தயாராக வருகிறேனா அல்லது கவனச்சிதறோடு அவசரமாக வருகிறேனா? பரிசுத்த இராப்போசனையை மையமாக பார்க்கிறேனா அல்லது பின்னணியாக பார்க்கிறேனா? ஜெபத்தை உண்மையான உரையாடலாக பார்க்கிறேனா அல்லது அவசரமாக முடிக்கும் பழக்கமாக பார்க்கிறேனா? லேவியராகமம் 7 நியாயம் மற்றும் சரியான பராமரிப்பு, ஒப்படைப்பு, ஸ்டியூவர்ட்ஷிப் பற்றியும் கற்பிக்கிறது. மக்கள் தானம் கொடுக்கும்போது அல்லது கொடுப்பினை வழங்கும்போது தேவன் நேர்மையும் பொறுப்பும் எதிர்பார்க்கிறார். அந்த கொள்கை இன்னும் முக்கியம். சபை சேவையும் குடும்ப தலைமைத்துவமும் நம்பிக்கைக்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கான பாடம், ஏதாவது ஒன்று தேவனுக்கு சேர்ந்தது என்றால் அதை நாம் மரியாதையுடன் நடத்துகிறோம். அதில் சபை மண்டபம், வேதவசனங்கள், மேலும் பரிசுத்தமானவற்றைப் பற்றி நாம் பேசும் விதமும் அடங்கும். பக்தி என்றால் சந்தோஷமே இல்லை என்று அர்த்தமல்ல, பக்தி என்றால் இது முக்கியம் என்று அர்த்தம். கேள்வி,
நான் எந்த பரிசுத்த விஷயத்தை அதிகமாக சாதாரணமாக நடத்திவிட்டேன்? இந்த வாரம் ஒரு சிறிய மாற்றம் என்ன இருக்கலாம்? உதாரணம், வழிபாட்டின் போது கைபேசியை வைக்குவது, அல்லது ஜெபத்தில் இன்னும் கவனமாக இருப்பது, அல்லது சனிக்கிழமை இரவில் தயாராகி ஞாயிறு அமைதியாக இருக்கும் வகையில் செய்வது. இந்த பகுதி சமாதான பலி நன்றி பலி மீது கவனம் செலுத்துகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நன்றியுணர்வை உணர்வது மட்டும் அல்ல, அதை காட்டவும் வேண்டும். நன்றி பலி என்பது நன்றியை காண்பிக்கும் ஒரு வழிபாட்டு செயல். அது இஸ்ரவேலை ஆசீர்வாதங்களை உணர்ந்து வழிபாட்டாலும் பகிர்வாலும் பதிலளிக்க கற்றுக் கொடுக்கிறது. உபதேசமாக, நன்றியுணர்வு உடன்படிக்கை ஜனத்தை மென்மையாக்குகிறது. முறையிடுதல் இருதயத்தை கடினமாக்குகிறது. நன்றியுணர்வு இருதயத்தை திறக்கிறது. தேவன் இஸ்ரவேலுக்கு நன்றியுணர்வு என்பது நல்ல பழக்கம் மட்டும் அல்ல, அது பரிசுத்தத்தின் ஒரு பகுதி என்று கற்பிக்கிறார். மேலும் வழிபாடு சமூக வாழ்க்கையோடு இணைந்திருப்பதையும் கற்பிக்கிறார். சமாதான பலிகள் பல நேரங்களில் உணவாக பகிரப்பட்டன, அதனால் நன்றியுணர்வு உறவு பண்பு, தயவு, ஒற்றுமை ஆகஸ்ட் மாறுகிறது. இன்றைய பயன்பாடு, வீட்டில் பயன்படுத்த மிகவும் நல்ல பகுதி இது. இந்த வாரம் ஒரு நன்றி பலி பழக்கத்தை முயற்சி செய்யுங்கள். இரவு உணவில் ஒவ்வொருவரும் இன்று கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை பகிருங்கள். ஒவ்வொரு இரவும் நன்றியுடன் நினைக்கும் ஒரு விஷயத்தை எழுதுங்கள். தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு சேவை செயலைச் செய்யுங்கள். அயலவருக்கு உதவுங்கள். தனிமையில் இருப்பவரை அழையுங்கள். சீக்கிரம் மன்னியுங்கள். லேவியராகமம் 7 பரிசுத்தத்துடன் சுத்தம் அசுத்தம் பற்றிய கவனத்தையும் கற்பிக்கிறது. கொள்கை எழுது, பரிசுத்த இடத்திற்குள் அழுக்கானதை கொண்டு வராதீர்கள். இன்று இதன் அர்த்தம், மனதில் அசுத்தமான ஊடகங்களை நிரப்பிவிட்டு ஆவியின் வலிமையான உணர்வை எதிர்பார்க்காதீர்கள். இருதயத்தில் கசப்பை வைத்துக்கொண்டு சமாதானத்தை எதிர்பார்க்காதீர்கள். தூய வாழ்க்கை நன்றியுணர்வை பாதுகாக்கிறது. கேள்வி: என் இருதயம் எங்கே முறையிடுதலுக்கு சறுக்கிவிட்டது? அதை மீண்டும் திருப்ப என்ன நன்றியுணர்வு பழக்கம் உதவும்? நன்றியுணர்வு என்றால் எல்லாம் சரி என்று நடிப்பது அல்ல, வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் தேவரின் நன்மையை காணத் தேர்வு செய்வதே. அந்த வகை வழிபாடு ஆவியை அழைக்கிறது. லேவியராகமம் 7 முடிவில், சில சிறந்த பங்குகள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவை என்றும் ஆசாரியர்கள் பலிகளின் மூலம் பராமரிக்கப்படுகிறார்கள் என்றும் நினைவூட்டுகிறது. பொருள் எளிது: தேவன் முன்னுரிமைகளை கற்றுக் கொடுப்பார். ஒருவரை நேசித்தால் மீதமானதை மட்டும் கொடுக்க மாட்டோம், சிறந்ததை கொடுப்போம். உபதேசமாக, தேவன் இஸ்ரவேலின் இருதயங்களை வடிவமைக்கிறார். ஜனங்கள் தேவனை முதலிடத்தில் வைத்தால் அவர்கள் தேவனுக்கு அருகில் இருப்பார்கள். தேவனை கடைசியில் வைத்தால் சிலை வழிபாடு மெதுவாக மீண்டும் நுழையும். சிறந்த பங்கு என்பது தேவனுக்கு உணவு தேவை என்பதை குறித்து அல்ல, வழிபாடும் உடன்படிக்கையும் உண்மையானவை என்று தேவன் தமது ஜனங்களுக்கு கற்பிப்பதற்காகவே. இன்றைய பயன்பாடு: இன்று உங்கள் சிறந்த பங்கு என்ன? பெரும்பாலும் அது இறைச்சி அல்லது அப்பம் அல்ல. உங்கள் சிறந்த பங்கு என்பது உங்கள் கவனம், உங்கள் நேரம், உங்கள் தேர்வுகள். நான் ஜெபத்தில் தேவனுக்கு முதல் நிமிடங்களை கொடுக்கிறேனா, அல்லது கடைசியில் சோர்ந்த சில வினாடிகளை மட்டுமா? பரிசுத்த இராப்போசனையில் நான் சிறந்த கவனத்தை கொடுக்கிறேனா, அல்லது கவனச்சிதறோடு இருக்கிறேனா? என் குடும்பத்தாருக்கு நான் சிறந்த பொறுமையை கொடுக்கிறேனா, அல்லது மன அழுத்தத்துக்குப் பிறகு மீதமானதை மட்டுமா? மேலும் இந்த அதிகாரம் பரிசுத்தமான வழிகளில் சேவை செய்வோர் ஆதரவு பெற வேண்டும் என்பதையும் கற்பிக்கிறது. இன்றைய மொழியில் சேவை செய்பவர்களை நாம் மதிக்கிறோம், ஆதரிக்கிறோம், சேவையை ஒன்றுமில்லை என்று நடத்துவதில்லை. ஆசிரியர்கள், தலைவர்கள், உதவியாளர்களுக்கு நன்றியுணர்வை காட்டுகிறோம். இந்த வாரம் ஒரு சிறந்த பங்கு சவால்: தேவனை முதலிடத்தில் வைக்கும் ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். சிறியதாகவும் உண்மையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, காலை கைபேசியை பார்க்கும் முன் 2 நிமிடம் ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை அமைதியை காக்க ஒரு எளிய பழக்கம். யாருக்கும் தெரியாமல் ஒரு சேவை செயல். கேள்வி: நான் எங்கே தேவனுக்கு மீதமுள்ளதை கொடுக்கிறேன்? ஒரு சிறிய வழியில் என் சிறந்த பங்கை கொடுப்பது எப்படி இருக்கும்?
லேவியராகமம் 8 ஆசாரியர்களின் அர்ப்பணிப்பு பரிசுத்தப்படுத்துதல் தொடக்கத்தை காட்டுகிறது. தேவன் தமது ஜனங்களுக்கு சேவை செய்ய உதவியாளர்களை தயார் செய்கிறார் என்பதே இங்கு கருத்து. மோசே சமுதாயத்தைச் சேர்த்து கர்த்தர் சொன்னபடி ஆரோனையும் அவன் மக்களையும் ஆசாரியர்களாக பிரித்தெடுக்க செய்கிறார். அங்கே கழுவுதல், சிறப்பு உடைகள், பரிசுத்தமான தயாரிப்பு ஆகியவை இருக்கின்றன. இதன் செய்தி தயார்ப்பு மற்றும் பரிசுத்தம். உபதேசமாக, பிரித்தெடுக்கப்படுதல் என்றால் ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் தேவனுக்கு சேர்ந்தவர். ஆசாரியர்கள் முக்கியமாக தோன்றுவதற்காக பிரித்தெடுக்கப்படவில்லை, அவர்கள் மற்றவர்களை தேவனுக்கு அருகில் வர உதவுவதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டார்கள். இது தலைமையை பற்றிய வலிமையான பாடம். உண்மையான தலைவர்கள் தங்களை உயர்த்துவதில்லை, அவர்கள் மக்களை தூக்கிச் செல்கிறார்கள். இன்றைய பயன்பாடு. இன்று சபையில் அழைப்புகளுக்காக மக்களை பிரித்தெடுப்பது நாம் இன்னும் செய்கிறோம். உடன்படிக்கைகளாலும் நாம் நம்மை தேவனுக்காக பிரித்தெடுக்கிறோம். ஞானஸ்நானமும் ஆலய வழிபாடும் அர்ப்பணிப்பு தருணங்கள். குழந்தைகளும் இதை பயிற்சி செய்யலாம். உலகத்திலிருந்து வேறுபட்டு தூய்மையாகவும் தயவாகவும் நடக்கத் தேர்வு செய்வதன் மூலம். இந்த அதிகாரம் கற்பிப்பது சேவை தயாரிப்புடன் செய்யப்பட வேண்டும். அவசரமாகச் செய்தால் பக்தி குறையும். தயாராக இருந்தால் ஆவி அதிகரிக்கும். அது வகுப்பு கற்பித்தல், குடும்ப ஜெபம் நடத்துதல் அல்லது பரிசுத்த இராப்போசனைக்கு தயாராகுதல் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். கேள்வி: நான் எங்கே ஆவிக்குரிய தயார்ப்பில் இன்னும் மேம்பட வேண்டும்? அப்போதுதான் நான் சிறப்பாக சேவை செய்ய முடியும். ஒரு சிறிய படி இதாக இருக்கலாம். கற்பிப்பதற்கு அல்லது பெற்றோராகச் செயல்படுவதற்கு முன் ஜெபிப்பது. சபைக்கு முன் வேதவசனங்களை வாசிப்பது. இருதயம் தூய்மையாக இருக்க சீக்கிரம் மன்னிப்பு கேட்பது. ஆவியை பாதுகாக்க ஒரு எல்லையை அமைப்பது. லேவியராகமம் 8 முழு அர்ப்பணிப்பை காட்டும் பரிசுத்த செயல்களை கொண்டுள்ளது. முக்கிய கருத்து: அர்ப்பணிப்பு என்பது முழு இருதயத்தோடு. எளிதாக இருக்கும்போது மட்டும் தேவனை பின்பற்றுவேன் அல்ல, என் கைகள், என் வார்த்தைகள், என் தேர்வுகள் எல்லாம் தேவனுக்கு சேர்ந்தவை என்பதே. உபதேசமாக, அர்ப்பணிப்பு குறியீடுகள் கற்பிப்பது. சுத்தம், தூய வாழ்க்கை பரிசுத்த ஆவியை அழைக்கிறது. கேட்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுதல் முக்கியம். செயல், கைகள் நாம் செய்வதை காட்டும். வேலை, சேவை, உதவி. நடத்தல், பாதங்கள் நாம் செல்லும் இடங்களை காட்டும். நல்ல பாதைகள், நல்ல தேர்வுகள். இன்றைய பயன்பாடு. இது ஒரு எளிய சிடத்துவச் சோதனை. நான் என்னை கேட்க விடுகிறேன். இசை, ஊடகம், என்னை பாதிக்கும் குரல்கள். என் கைகள் என்ன செய்கின்றன? வேலை, சேவை, பழக்கங்கள், தயவு. என் பாதங்கள் என்னை எங்கே அழைத்துச் செல்கின்றன? இடங்கள், நண்பர்கள், தேர்வுகள். அர்ப்பணிப்பு என்றால் ஒரே இரவில் பரிபூரணமாகிவிடுவது அல்ல, அது மனமுடிவும் உண்மையும். நீங்கள் தேவனிலிருந்து தூரமாக இருப்பதாக உணர்ந்தால் கைவிடாதீர்கள். ஒரு பகுதியை துவங்கி அர்ப்பணியுங்கள். இன்று உங்கள் கேட்கும் விஷயங்களை அவருக்கு கொடுங்கள். நாளை உங்கள் வார்த்தைகளை அவருக்கு கொடுங்கள். அடுத்ததாக உங்கள் கோபத்தை அவருக்கு கொடுங்கள். சிறிது சிறிதாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். கேள்வி: என்னுள் எந்த பகுதி இன்னும் தேவனுக்கு சேர்ந்ததாக இல்லை? என் வார்த்தைகளா? என் கோபமா? என் ஊடகமா? என் நேர்மையா? என் மன்னிப்பா? ஒன்றைத் தேர்ந்தெடுத்து இந்த வாரம் அதை அர்ப்பணியுங்கள். லேவியராகமம் 8 முடிவில் ஆரோனும் அவன் மக்களும் ஒரு காலத்துக்கு சந்திப்பு கூடாரத்தின் அருகே இருந்து தயாராக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது. பொருள்: சில நேரங்களில் தேவனுடைய வேலைக்கு காத்திருத்தல், நிலைத்திருத்தல், அவசரப்படாமல் இருப்பது தேவை. உபதேசமாக, பரிசுத்தம் ஒரு நொடியிலே உருவாகாது. மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு நடந்து கொள்ளும் நிலைத்த விசுவாசத்தால் அது காலப்போக்கில் உருவாகிறது. இது பொறுமையை கற்பிக்கிறது. இஸ்ரவேலுக்கு பொறுமையின்மை என்ற பிரச்சனை இருந்தது. தங்கக் கன்றுக்குட்டி. இப்போது தேவன் தலைவர்களை பயிற்சி செய்கிறார். அங்கேயே நிலைத்திரு, கட்டளைகளை பின்பற்று, சேவைக்கு தயார் ஆகஸ்ட் இரு. இன்றைய பயன்பாடு. பலர் உடனடி ஆவிக்குரிய வலிமையை விரும்புகிறார்கள். உடனடி பதில், உடனடி சமாதானம், உடனடி வளர்ச்சி. லேவியராகமம் 8 கற்பிப்பது. தயாரிப்பு என்பது தேவனுடைய இரக்கத்தின் ஒரு பகுதி. காத்திருக்கும் காலங்கள் நம்மை வடிவமைக்க முடியும்.
நாம் விசுவாசமாக நிலைத்திருந்தால் நாம் உறுதியானவர்களாக மாறுகிறோம். இன்று நீங்கள் எப்படி தயாராக நிலைத்திருப்பீர்கள்? எதையும் உணராத போதும் ஜெபத்தைத் தொடருங்கள். வாழ்க்கை பிஸியாக இருந்தாலும் வழிபாட்டைத் தொடருங்கள். வெட்கமாக இருந்தாலும் மனந்திரும்புதலைத் தொடருங்கள். யாரும் பாராட்டாத போதும் சேவையைத் தொடருங்கள். இது குடும்பத்துக்கு நல்ல பாடம். குழந்தைகள் தவறு செய்தால் அதைச் சரிசெய்ய கற்றுக் கொடுக்கிறோம், பிறகு நிலைத்திருக்க கற்றுக் கொடுக்கிறோம். நாம் கைவிட மாட்டோம். நன்மை செய்யத் தொடர்வோம். அதுவே உடன்படிக்கை வாழ்க்கை. கேள்வி: நான் எங்கே அவசரப்படாமல், கைவிடாமல் நிலைத்திருக்க வேண்டும்? இந்த வாரம் ஒரு சிறிய நிலையான பழக்கத்தை தேர்வு செய்யுங்கள். எளிமையானதும் மீண்டும் செய்யக்கூடியதும். நிலையான வழிபாடு உறுதியான சீடர்களை உருவாக்குகிறது. லேவியராகமம் 9 அர்ப்பணிப்புக்குப் பிறகு ஆசாரியர்கள் முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக சேவை செய்யும் முதல் நாள் தொடங்குகிறது. பொருள்: தேவன் புதிய தொடக்கங்களை கொடுக்கிறார். தயாரிப்புக்குப் பிறகு ஆரோனும் ஆசாரியர்களும் இஸ்ரவேல் வழிபட உதவ தங்கள் பணியைத் தொடங்குகிறார்கள். இந்த அதிகாரத்தில் உள்ள பலிகள் சுத்திகரிப்பையும் தேவனோடு நெருக்கத்தையும் காட்டுகின்றன. உபதேசமாக வழிபாடு தனிப்பட்டது மட்டும் அல்ல, அது முழு சமுதாயத்தையும் ஆசீர்வதிக்கிறது. ஆசாரியர்கள் விசுவாசமாக சேவை செய்தால் ஜனங்கள் நம்பிக்கையோடு தேவனுக்கு அருகில் வர முடியும். இன்றும் அதேவிதம் பெற்றோர் ஜெபத்தை நடத்தும்போது, ஆசிரியர்கள் பாடத்தை தயாரிக்கும்போது, தலைவர்கள் அன்புடன் சேவையாற்றும்போது முழு சபை வலிமை பெறுகிறது. இன்றைய பயன்பாடு: இது மீண்டும் தொடங்குதல் பற்றிய பகுதி. நம்மில் பலருக்கு முதல் நாள் தருணங்கள் தேவை. மீண்டும் மனந்திரும்புதலை தொடங்குதல், வேதவசன வாசிப்பை மீண்டும் தொடங்குதல், சபாத்து வழிபாட்டை மீண்டும் கட்டி எழுப்புதல், முரண்பாட்டுக்குப் பிறகு மீண்டும் தயவுக்கு திரும்புதல். லேவியராகமம் 9 கற்பிப்பது: தயாரிப்புக்கு பிறகு வரும் உண்மையான புதிய தொடக்கத்தை தேவன் மதிக்கிறார். கேள்வி: இப்போது எனக்கு எந்த ஆவிக்குரிய முதல் நாள் தேவை? எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜெபம், ஒரு மன்னிப்பு கேட்குதல், கீழ்ப்படுதலின் ஒரு செயல், அல்லது உண்மையான கவனத்துடன் ஒரு சபை வருகை. லேவியராகமம் 9 ஒரு வலிமையான தருணத்துடன் முடிகிறது. மோசேவும் ஆரோனும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தர் தமது அங்கீகாரத்தை வெளிப்படுத்துகிறார். வேதவசனம் கர்த்தரிடமிருந்து அக்கினி வந்ததாக சொல்கிறது. அதை நாம் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு பிரகாசமான பரிசுத்த ஒளி என்று புரிந்து கொள்வோம். இஸ்ரவேலுக்கு தேவன் உண்மையான வழிபாட்டை ஏற்கிறார். அவருடைய சந்நிதி உண்மையானது என்ற தெளிவான அடையாளம். ஜனங்கள் மகிழ்ந்து பக்தியோடு தலைவணங்குகிறார்கள். உபதேசமாக விசுவாசமான வழிபாட்டுக்கு தேவன் பதில் அளிக்கிறார். எப்போதும் பெரிய அடையாளங்களால் அல்ல, பல நேரங்களில் ஆவிக்குரிய உறுதிப்படுத்தலால். சமாதானம், ஒளி, நிச்சயம், மென்மையான இருதயம், ஒற்றுமை, வழிகாட்டுதல். அந்த கூடாரம் ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல, அது தேவனுடைய உடன்படிக்கை சந்நிதி உணரப்படும் உயிருள்ள சந்திப்பு இடம் ஆகிறது. இன்றைய பயன்பாடு: இன்று நாம் பெரிய அடையாளங்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் ஆவியின் உறுதிப்படுத்தலை நாம் அறியலாம். இன்று கர்த்தரின் அக்கினி சில சமயம் இப்படியாக இருக்கும். பரிசுத்த இராப்போசனையில் சமாதானம் உணர்வது, தெளிவான தூண்டுதலை பெறுவது, ஜெபத்தில் ஆறுதல் உணர்வது, மன்னிப்புக்குப் பிறகு குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் உணர்வது, சரியானதை செய்ய வலிமை கிடைப்பது. மேலும் இந்த அதிகாரம் கற்பிப்பது, வழிபாடு பக்தியை உருவாக்க வேண்டும். ஜனங்கள் பயத்தால் அல்ல, மரியாதையோடு வியப்புடன் பதிலளிக்கிறார்கள். இது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நினைவூட்டு, பரிசுத்த தருணங்கள் மதிப்புமிக்கவை. நாம் அவற்றை கேலி செய்ய மாட்டோம். அவற்றை அவசரப்படுத்த மாட்டோம். அவற்றை மதிப்போடு காக்கிறோம். கேள்வி: சமாதானம் அல்லது ஒளியின் மூலம் நான் எங்கே தேவனுடைய அங்கீகாரத்தை உணர்ந்தேன்? அந்த உணர்வை அதிக பக்தியுடன் வாழ்ந்து எப்படி பாதுகாப்பது? லேவியராகமம் 7:9 விரிவாகத் தோன்றலாம், ஆனால் பாடங்கள் எளிமையும் வலிமையும் உடையவே. குடும்பங்களுக்கு குறிப்பாக பரிசுத்தமானவற்றை பரிசுத்தமாக நடத்துங்கள். லேவியராகமம் 7. தேவன் பக்தியை கற்பிக்கிறார். அதனால் நாம் வழிபாட்டை கவனமாக நடத்துகிறோம். ஜெபம், பரிசுத்த இராப்போசனை, வேதவசனங்கள்,
ஆலய விஷயங்கள், மேலும் தேவனைப் பற்றி பேசும் விதம் கூட. ஒரு பயிற்சி, வழிபாட்டு தருணங்களில் அமைதியான கைகள், தயவான வார்த்தைகள், மரியாதையான இருதயங்கள். சேவைக்கு தயாராகுங்கள். லேவியராகமம் 8. தேவன் சேவகர்களை பிரித்தெடுத்து தயார்ப்பு முக்கியம் என்று கற்பிக்கிறார். இன்று நாம் தயாராக இருப்பது, கற்பிப்பதற்கு முன் ஜெபிப்பது, சீக்கிரம் மனந்திரும்புவது, தூய பழக்கங்களை தேர்வு செய்வது. ஒரு பயிற்சி, யாருக்காவது உதவுவதற்கு முன் ஒரு சிறிய ஜெபம், என்னை தயவாக இருக்க உதவி செய்யும். உண்மையான வழிபாட்டை தேவன் உறுதிப்படுத்துகிறார். லேவியராகமம் 9. தேவன் இஸ்ரவேலுக்கு தமது அங்கீகாரத்தை ஒரு பரிசுத்த அடையாளத்தால் காட்டினார். இன்று தேவன் பல நேரங்களில் இருதயத்தில் சமாதானமும் ஒளியும் மூலம் உறுதிப்படுத்துகிறார். ஒரு பயிற்சி, ஜெபத்துக்குப் பிறகு என் உள்ளத்தில் அமைதி இருக்கிறதா என்று கேட்பது. அது குழந்தைகள் ஆவியின் உணர்வை அறிய உதவும். இந்த வார சவால், இந்த 3இல் ஒன்றைத் தேர்ந்து பயிற்சி செய்யுங்கள். பக்தி, ஜெபத்தின் போது கவனச்சிதறலை விலக்குவது. தயார்ப்பு, தவறு செய்தால் சீக்கிரம் மன்னிப்பு கேட்பது. உறுதிப்படுத்தல், சமாதானத்தை கவனித்து அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவது. இறுதி கேள்வி, இப்போது நமது வீட்டிற்கு எது அதிகம் தேவை? அதிக பக்தியா, அதிக தயார்ப்பா, அல்லது அதிக சமாதானமா? ஒரு சிறிய மாற்றத்தை தேர்ந்து அதை நிலைத்திருக்கச் செய்யுங்கள். அதுதான் வழிபாடு வாழ்க்கையில் உண்மையாகும் விதம்.